வணக்கம். வணக்கம். இந்த ஆண்டிமுத்து ராஜா சர்ச்சையான பேசியிருக்காரு. அதுக்கு எதுவுமே எதிர்ப்பு தெரிவிக்கவே இல்லை. இன்னும் அவரோட ஆதரவாளர் மாறிட்டீங்களா? நீங்கள் ஆண்டிமுத்து ராஜாவுக்கு நான் ஆதரவாளர் எழுதி ஒட்டேன்னு வச்சுக்கோங்க, அவங்க குடும்பத்திலே யாரும் நம்ப மாட்டாங்க. இதையெல்லாம் விட்டுருங்களேன். அவர் பேசுகிற சர்ச்சையான விஷயத்துக்கு எந்த அளவுக்கு இங்கே கண்டன ஆர்ப்பாட்டங்களோ இல்லாட்டி எந்த அளவுக்கு ஒரு கட்சி ரீதியாக நீங்கள் பதில் கொடுத்துருக்கீங்க. நான் பாஜகவை எதிர்த்து கேட்குறேன். ஏன் அப்படின்னா, அந்த குறிப்பிட்ட பேச்சில் அவர் என்ன சொல்கிறாரு, நீங்கள் எல்லாரும் பொட்டு வச்சுட்டு வந்தா உங்களுக்கு சங்கிக்கு வித்தியாசம் தெரியலன்ற. ஆமாம். பொட்டு வைக்கிறோன்னா சங்கியா? இல்லை, அதுதான் புரியவே இல்லை. எவ்வளோ முட்டாள்தனமான பேச்சு. ஒன்று பிரச்சனை என்னன்னா, பொட்டு வைக்கிற ஃபுல்லாக அவங்களுக்கு பிஜேபி ஆதரவாளரா? இதுவே ஒரு முட்டாள்தனமான கருத்து இல்லையா? இந்த கருத்துக்கே அவங்க எதிர்ப்பு தெரிவிச்சுக்கணும். ஏன்டா, மக்கள் கொண்ட நம்பிக்கையின் அடிப்படையில் அவங்க ஒரு விஷயத்தை எடுத்து வைக்கிறாங்க. அப்போ நான் என்ன கேட்குறேன்னா, குல்லா போட்டவங்களா திமுக காரங்களா இப்படி வச்சுக்கலாமா? அப்படி வச்சுக்கணும். நான் அடுத்த கேள்விக்கு வர முன்னுக்கு சொல்கிறேன். இதை முதலாவது இவங்க என்ன பண்ணுறாரு அப்படின்னா, நீங்கள் கடவுள் நம்பி கூட வச்சுக்கோங்க, எப்படி கடவுள் நம்பி கூட வச்சுக்கோங்க, ஆனால் திமுக வேட்டியை கட்டினா மட்டும் வச்சுக்காதீங்க அப்படின்றாரு. அவள் போய் நீ சேகர் பாபு வேட்டியை தான் காட்டணும். ஆமாம், அவர் தான் கட்டிட்டு செய்கிறார். கட்டு வரா. இது ஒன்றும் ஆண்டிமுத்து ராஜாவுடைய புது கொள்கைலாம் கிடையாது. திமுகவுடைய கொள்கை தான் அவர் பேசுகிறார். நல்லா புரிஞ்சுக்கோங்க. அவருடைய கருத்தெல்லாம் பேசலை. திமுகவுக்குன்னு ஒரு கருத்து இருக்குது. அந்த கருத்தை உள்வாங்கி பேசுகிறார். அந்த கருத்தின் அடிப்படையில் தான் கருணாநிதி அவர்கள் வாழ்ந்தார். அது மட்டும் தான் செயல்பட்டார். அவர் இருக்க வரைக்கும் யாருமே திருநீர்லாம் வைக்க முடியாது. இப்போ ஓரளவுக்கு ஓகேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ராசா பேசுறது அந்த கொள்கை பிடிப்போட பேச்சு. நீங்கள் அதை எதிருங்க ஆதரிக்கிறதா விஷயம். ஆனால் அந்த பேச்சு இருக்கு இல்லையா, அந்த பேச்சு அந்த கட்சிக்கே உரிய பேச்சு. அதில் ஒக்கம்லாம் ஒரு திருநீர் பூசிட்டு ஓட்ட போடுறேன். ஒருத்தன் திருநீர் பூசிட்டு வரால, அவன் ஓட்டு போடான்னு சொல்லுவானா? உனக்கு திருநீர் பூசுறதோ விபூதி வைக்கிறதோ இல்லை பொட்டு வைக்கிறதோ உனக்கு அவ்வளோ சிக்கலாக இருந்துச்சுன்னா நீ ஓட்டு போடாது இருப்போ. அவ்வளோ கொள்கை பிடிப்போட வாழ்றவன் ராசா செய்ய முடியுமா? அது மாதிரி நான் ஆண்டிமுத்து ராசா இப்படி ஒன்று சொல்லலாம். யார் யாரெல்லாம் திருநீர் வைக்கிறீங்களோ பொட்டு வைக்கிறீங்களோ எங்களுக்கு ஓட்டு போடாதீங்க, துர்கா ஸ்டாலினை ஓட்டு போடாதுன்னு அர்த்தம். அப்படிதானே? அது அவங்கள்ட்ட போய் சொல்லுவாங்களா? ஊரில் மற்றவங்க சொல்லியிருக்காரு. இப்போ ஆண்டிமுத்து ராஜா சொல்கிறபடி பார்த்தா அவங்க அதை தான் சொல்லணும். யார் யாரெல்லாம் பொட்டு வைக்கிறியோ யார் யாரெல்லாம் திருநீர் வைக்கிறியோ அவன் எனக்கு ஓட்டு போடாது. இதை சொல்கிறதுக்கு ஆம்பளத்தனம் இருக்குது, அவர் சொல்கிறதுக்கு வீரம் இருக்குது, அது ஒரு திராணி இருக்குது. ராசா அப்படின்னா இங்கே சொல்லுங்க. அதுக்கு உனக்கு வெக்கம் இல்லை. மாணவரணியை கூட்டி வந்து வச்சு என்ன சொல்லியிருக்க, நீங்களாம் மாணவரணி, நீங்களாவது நடந்துக்கோங்க அப்படின்னு யாரை சொல்ல வர? அப்போ அந்த கட்சிக்காரனே சொல்ல வராரு. கடை அந்த கட்சிக்காரன் இன்டெரக்டாக சொல்ல வர. அப்படின்னா யார் யாரும் பொட்டு வைக்கிறான். எனக்கு தெரிஞ்சு பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் இருப்பார், இல்லாட்டி சேகர் பாபுவாக இருப்பார். ஏன்னா சேகர் தான் ஒட்டிட்டு தீராரு. சேகர் பாபு மேலே கடுப்பில் கூட சொல்லலாம். ஆனால் அவர் சொன்னது கடுப்பில் மட்டும் கிடையாது, அந்த கட்சியுடைய கொள்கையே அதுதான். எனவே ராசா அவர்களுடைய இந்த மாதிரி கருத்தையும் பார்த்துட்டு திமுக ஒருத்தன் திருநூறு பூசிட்டு போய் இல்லாட்டி விபூதி வச்சுட்டு போய் ஒரு பொட்டு வச்சுட்டு போய் எல்லாம் ஒருத்தர் ஓட்டு போறான்னு வச்சுக்கிறேன், அவனை விட ஒரு மானகட்ட ஜென்மம் எதுவும் கிடையாது. அப்படின்னு அர்த்தம். கண்டிப்பா அதை விட ஒரு மானகட்ட ஜென்மம் ஒன்று இருக்குது. அது யார் தெரியுமா? அது யார் சொல்லுங்க பார்ப்போம். அது அப்போ அமைதியா இருக்கீங்க. கர்நாடகால இருந்து தேஜஸ்வி சூர்யா எதுக்கு வந்தாரு நான் கேட்கிறேன். இப்போ தேஜசூர்யாவும் ராஜாவும் எம்பின்ற ஒரு பொறுப்புல மரியாதை நிமித்தமான ஒரு சந்திப்பா நடந்திருக்கலாம்ல. மரியாதை நிமித்தம் வச்சுக்கோங்க, நீங்க பார்லிமெண்ட்ல சந்திச்சுக்கோங்க, இல்ல மரியாதை நிமித்தம் வச்சுக்கோங்க நீங்க அசம்பிளில சந்திச்சுக்கோங்க, இல்ல மரியாதை நிமித்தம் வச்சுக்கோங்க ஏதாவது விஷயங்கள் இருந்து பொது நிகழ்ச்சி சந்திச்சுங்க. ஒருத்தர் வீட்டுக்கு கூப்பிட்டு உபதேசம் பண்றது எப்படி? ஒரு வீட்டுக்கு கூப்பிடுறாரு, அவர் வீட்டுக்கு போறது எப்படி? இதெல்லாம் நாகரிகத்தின் நிலையை தாண்டி இங்க பிஜேபி காரியமான அவெல்லாம் முட்டாளாக்குற வேலை. பிஜேபி இந்த ஹிந்துத்துவ சக்தியில் இருந்துட்டு ஒரு 30-40 கேஸை வாங்கி அவன் ஜெயிலில் போய் பட்டு கஷ்டப்படுறது. இவங்கெல்லாம் கஷ்டப்படலாம். நாங்கள் மேலே என்ன பண்ணுவோம், நேராக அவர் வீட்டுக்கே போய் அவர் உயர்ந்த தலைவரை அங்கீகரிப்போம். இது என்ன பேச்சு? நீ குறைஞ்சபட்ச கொள்கையோட நீ இருக்கேன்னு வச்சுக்கோ. குறைஞ்சபட்ச கொள்கையோட இதே ராசா சங்கர மடத்துக்கோ இல்லாட்டி ஏதோ ஒரு மடத்துக்கு போய் ஆசீர்வாதம் வாங்கிட்டு வர வாங்க மாட்டான். ஏன் வாங்க மாட்டான்? கொள்கை இப்படி கூட இருக்காரு. ரைட்டா? இத்தனையும் அவரா கட்சி அவர் வீட்டுக்கு போனாரு, நீ எதுவும் கூப்பிட்டாலும் போகலாமா? நீ அரசியலை தாண்டினது இது கொள்கை. நான் அரசியல் ரீதியாக நீங்கள் நல்லிணக்கத்தோட இருந்து தொலைங்க வேணாம் சொல்ல. இது அரசியலை தாண்டினது நான் சொல்கிறேன். தேஜஸ்வி சூர்யா போய் பார்த்தாரு அப்படின்னா அவர் வீட்டுக்கு போய் அவர் உபதேசம் பண்ணி அவர் கூப்பிட்டு இவர் போறாரு. இங்கே அதெல்லாம் நடக்குதுன்னா அப்போ தொண்டர்கள் முட்டாளா? இல்லை, இது ஒரு நாகரிகமாக கருதக்கூடாது. இதில் நாகரிகம் இல்லை, அநாகரிகம். பாவம் இவ்வளோ பேர் கஷ்டப்பட்டிருக்கானே, அவனோட உணர்வை நீ மதிக்கிறியா? அவன் யாருக்காக நிற்கிறான்? அவன் யாருக்காக ஜெயிலுக்கு போனேன்? அவன் திமுக வந்திருந்து அவ்வளோ கஷ்டப்பட்டு இருக்காங்க. அவங்க குடும்பம்னா என்ன? இதை பார்க்கக்கூடிய இந்த காட்சியை பார்க்கக்கூடிய ஒரு அந்த திமுக அடக்குமுறையால் பாதிக்கப்பட்ட ஒரு பாஜக இல்லை ஆர்எஸ்எஸ் தொண்டருடைய மனநிலை என்னவா இருக்கும்? அவனோட மனைவியோட மனநிலை எப்படி இருக்கும்? அவங்களுடைய மகன்களுடைய மனநிலை எப்படி இருக்கும்? நம்மளா இழிச்சா வாங்க, இவங்கெல்லாம் புழக்கி தெரிஞ்சுக்க அப்படிதான் இருக்கும். யதார்த்தத்தை பேசணும்.
அவரு தீவிரமா அவருடைய கொள்கை மட்டும் கிடையாது, இந்துக்களை எதிர்க்கிறாரு. இந்த தேசத்தின் விஷயங்களே எதிர்த்திருக்காரு. நீ இந்துக்களை விட்டுருங்க, ஆர்எஸ்எஸ் கொள்கைப்படி இந்துத்துவாவில் அவ்வளோ பேச மாட்டாங்க. இந்துத்துவாவிலே ரொம்ப முக்கியமான விஷயம் சொல்லுவாங்க, மதங்கள் சம்பந்தமாக பேச மாட்டாங்க. அவங்க பேசுறதே இந்தியா, இந்த தேசத்தின் பணி, அதாவது இந்த பாரதத்துக்கு எதிராக, இந்த பாரதத்தினுடைய பிரிவினைக்கு எதிராக எவன் குரல் கொடுத்தாலும் கொஞ்சம் கூட பாரபட்சம் கிடையாது. நீங்க மதம் சம்பந்தப்பட்ட விஷயத்துல இல்ல ஆன்மீக சம்பந்தப்பட்ட விஷயம் நீங்க மாற்று கருத்துருக்கலாம். ஆனா இந்த நாட்டினுடைய பிரிவினை சம்பந்தப்பட்டதுல ஆர்எஸ்எஸ் நீங்க போனேன்னு வச்சுக்கவே தீயா பத்தி எரிவாங்க. அப்படிப்பட்ட ஆளுங்க கேட்ட, அப்படிப்பட்ட நபர்கள் இருக்கக்கூடிய ஆர்எஸ்எஸ் தாய்க்கிழமை ஆர்எஸ்எஸ் பின்புலமாக கொண்ட ஒரு பாஜக கலந்து வந்த தன்னை ஆர்எஸ்எஸ் சொல்லிக்கிற தேஜஸ்வி சூர்யா போய் பார்க்கிறாருன்னா என்ன தைரியத்தை பார்ப்ப? யார தேசத்தின் பிரிவினை பேசுறவன சமீபத்தோடு பேசினாரு, இந்தியா ரெண்டு ரெண்டா பொழந்து போகும் கேட்டா. இந்தியா சுக்கு சுக்கா உடஞ்சு போய் எத்தனை முறை பேசியிருக்காரு ராஜா, பல தடவை பேசி. எவனா அண்ட விடுவான? அவன் இந்து மதத்தை மட்டும் பேசின ஆள் கிடையாது, அவரது தேசத்தின் பிரிவினையும் பேசுற ஆள் தான். அப்படிப்பட்ட ஒரு ஆளை நான் மரியாதை நிமித்தம் சந்திச்சுன்னா இங்க பாக்குற எல்லாம் முட்டாள் எனக்கு கேட்டா. இது மட்டும் கிடையாது. இப்போ நீங்க கர்நாடகாவில் ஒரு 2-3 ப்ராடக்ட் ஒன்று அனுப்பி விட்டுறீங்க, அது எல்லாமே அப்படிதான். இவர் ஆராசா போய் சந்திச்சாரு, மற்றவங்க என்ன பண்றீங்க? நாங்க கருணாநிதி அந்த அளவுக்கு உட்காந்து கடுமையா விமர்சனம் பண்றோம், அவரும் ஆராசாவுக்கு குறைவே கிடையாது. அப்படி விமர்சனம் பண்ணுவோம். நீங்க என்ன சொல்றீங்க? நாங்க கலைஞர் தான் சொல்லுவேன். என்ன நீ கலைஞர்னு சொல்ற? நான் கேட்கிறேன், நான் கலைஞர் தான் சொல்லுவேன். அவர் கலைஞர், உண்மையான கலைஞர். என்ன கலைஞர் நீ பார்த்த? அப்ப நீ கலைஞர்னு சொல்லி பேசும்போது உனக்கு என்ன தேவைப்படுது? அப்போ ஒரு அரசியல் ரீதியாக நல்லிணக்கத்தை தாண்டி நீங்க என்ன பண்றீங்கன்னா மேல்மட்டமா இருக்கக்கூடிய அவர்களெல்லாம் நல்ல ரிலேஷன்ஷிப் வச்சுக்க பாக்குறீங்க, கீழே இருக்க தொண்டர்கள்லாம் தூண்டி விட்டுட்டு. இதுக்கும் சினிமா பிரபலங்களுக்கு வித்தியாசம் கிடையாது. எப்படி அஜித் விஜய் சண்டை போட்டு நல்ல மார்க்கெட்டை உருவாக்கி வச்சுருக்காங்களோ அதே மாதிரி நம்மள சண்டை போட்டுக்கிறோம், அங்கிட்டு நம்ம கை கோத்துக்குவோம். என்ன லாப நோக்கத்துக்காக. இப்போ லாப நோக்கத்துக்காக தான் இதுன்னா நீங்கள் அரசியலுக்கு வராங்க, நீங்கள் லாப நோக்கத்துக்கு பிஸ்னஸ் போயிருக்கு. ஏன்னா பாவம் அரசியலை ஒரு உள்ளுணர்வு வாங்கி இந்த நாட்டத்தின் நலனுக்காக நான் பாஜக ஆதரவாளர் அப்படின்னு சொல்லிக்கிற ஒருத்தருக்கு இது எதுவுமே நிச்சயமாக பிடிப்பு இருக்காது. இது ரெண்டு தாண்டி இன்னொன்று சொல்லவா, இன்னொன்று நபர் இறக்கியிருக்காங்க. அந்த நபர் பெரியாத சமூக நீதியை பெற்றுக் கொடுத்தார் வந்த புதுசில். ஆமாமா பெற்றுக் கொடுத்தார் இந்த கர்நாடகா ப்ராடக்ட். இது எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்கும். எனவே தான் சொல்கிறேன், உங்களுக்கு கொள்கையில் தெளிவு கிடையாது. உங்களுக்கு ஒரு விஷயத்தை அடித்து பேசி இந்த விஷயத்தை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கறதுல ஏதோ ஒரு தயக்கம் இருக்குது. இங்கே இந்த வேலையை எக்காரணம் கொண்டும் ஆராசா பண்ணுறதுக்கான வாய்ப்பே கிடையாது. ஆராசா நிச்சயமாக சொல்கிறேன், உங்கள் எல்லாரும் உயர்ந்தவர். எந்த இல்லைன்னா தான் பிடிச்ச ஒரு கொள்கையோட நிற்பாவில். உங்களை மாதிரி வெளியே ஒன்று பேசிட்டு தொண்டர் ஒன்று தூண்டி விட்டுட்டு அங்கிட்டு போய் இன்னொன்றுக்கு சலாம் போடுறது கிடையாது. அந்த ஆள் அந்த லெவலில் இருக்கார். திரும்பவும் நான் ராசா பேசுனது 2 விதமான கேள்வி. அவர் கயிறு கட்டுறவங்க பொட்டு வச்சவெல்லாம் வந்து வேட்டி கட்டணும்னு திமுக சம்பந்தமாக வரும்போது அழிச்சிடணும்னு சொல்கிறாரு. அவர் அந்த கட்சி பொறுப்பில் இருக்கிறவங்க சொல்கிறாரா இல்லை தொண்டர்களை சொல்கிறாரா? திமுக காரர்களே சொல்கிறார். திமுக காரன் அப்படி இருக்கக்கூடாது. அப்போ ஓட்டு போடுறவங்க திமுக அதான் சொல்கிறேன்ல, திமுக காரன் என்ன பண்ணுறான்? நீ நாலு பேர் பார்க்கும்போது கயிறு கட்டியா ஓட்டு போடாது, நீ ஏதாவது கோயிலுக்கு நேர்த்திரிக்கையா ஓட்டு போடாது, திருநீர் பூசணியா ஓட்டு போடாது, விபூதி பூசணியா ஓட்டு போடாது, நாம போட்டே ஓட்டு போடாது. இப்போ நீ எல்லாத்துக்கும் எழுதி ஓட்டிட்டேன்னு வச்சுக்கவேன், மக்களுக்கு இன்னும் தெளிவாக இருக்குல்ல. ஆனால் தேர்தல் நேரத்தை நீங்கள் பாருங்க, இதே ஆராசா சொல்லுவார், என் மனைவிக்கு ராமர்னா ரொம்ப பிடிக்கும், அப்போதான் முசு ஒரு கோவம். இதே திமுக அப்போ இவரை பேசிட்டு வடிக்கும் போது அந்த நேரத்தில் பாருங்க கொஞ்சம் கூட வெக்கமெல்லாம் வேலை பிடிச்சிடுவாங்க. வேலை பிடிச்சி அங்கேயும் நிடுக்கிறாங்க. ஏன்னா அந்த ஓட்டு செதறக்கூடாது. தேர்தல் நேரத்தை மட்டும் அந்த படத்தில் எல்லாம் போட்டுருவாங்க. ஆனால் மற்ற நேரங்கள் எல்லா நேரங்களும் இந்துக்களை நின்று மோசமாக பேச முடியும்னா என்னுடைய கேள்வி ரொம்ப எளிமையானது. உனக்கு பொட்டு வைக்கிறதும் விபூதி வைக்கிறதும் தெரியுதா, குல்லா வைக்கிறதா தெரியலையா? இல்லை அதுதான் அது சம்பந்தமா இப்போ அவங்க கடவுள் நம்பிக்கையை எதிர்க்கிறாங்களா இந்து மதத்தை எதிர்க்கிறாங்க? இதுதான் ரொம்ப நியாயமான கேள்வியாக இருந்துருக்கணும். எல்லா செய்தி கூட என்ன பண்ணிக்கணும், பொட்டு வச்சா இல்லாட்டி நீ விபூதி வச்சா தப்புன்னு நான் சொல்றேல, அப்படிப்பட்ட கடவுள் நீ போறல, நீ சொல்றதே அப்படின்னு சொல்ற. அப்படிப்பட்ட கடவுளை நாங்கள் வெறுக்கல, அன்பின் வடிவமா இருக்கக்கூடிய கடவுளை வெறுக்கலன்னு சொல்றேல. எல்லா கடவுளும் அதான் சொல்லுது. அப்ப நீ ஒரு கடவுளுக்கு சம்பந்தப்பட்ட விபூதியோ பொட்டோ எதிர்க்கும் போது நீ குல்லாவே எதிர்த்துக்கணும், இந்த போட்டு சிலுவையை எதிர்த்துக்கணுமா இல்லையா? அங்க மட்டும் எங்க போச்சு பகுத்தறிவு? அது எதிர்த்து அவர் நியாயமா எடுத்துக்கலாம். இப்ப நானும் சொல்லல, அவன் சொல்லும் போதே அந்த இடத்துல கூட்டத்தில் இருக்கிற ஒருத்தனா கேள்வி கேட்கணுமா இல்லையா? சூடு சோர்ணை இருந்தா அது மாணவர் அணி, அது என்ன வயசான அணியா? மாணவர் அணியில் உட்காருங்க ஒருத்தனா எந்திரிச்சு, யோ நீ பொட்டு வைக்கிறது விபூதி வைக்கிறது சொல்ற, அப்ப குல்லா போடலாமா சிலுவை வைக்கலாமா? இதை கேட்டுதான் வச்சுக்கவே அவன் பகுத்தறிவாதி. அப்போ ஒரே ஒரு மதத்தினுடைய அழிவு தான் இந்த திமுக விரும்புது. அதனாலதான் இவன் இப்படி பேசுறான். ஸ்டாலின் என்ன பண்றாரு, எந்த ஒரு இந்து பண்டிகைக்கும் வாழ்த்து தெரியக்கூடாது. அப்ப இது எல்லாமே ஒரே பரிணாமம் தான். இதுக்கு மேல புரிஞ்சுக்க முடியும்? நீ சொல்லுங்க, ஒரு திமுகவுக்கு ஓட்டு போடக்கூடிய ஒருத்தன்
உனக்கு இதை விட பட்டவர்த்தம் என்ன பேச வேற முடியும்? பேச முடியும். இல்ல அதுதான் அவரை ஒருத்தர் வாழ்த்து தெரிவிக்க மாட்டாரு. யாரு? ஸ்டாலின். அவர் வாழ்த்து தெரிவிக்கலாம். என்ன ஸ்டாலின் வாழ்த்து தெரிவிக்காம இருக்கலாம். ஆனா முதலமைச்சர் வாழ்த்து தெரிவிக்கணும். எல்லாத்துக்கும் முதலமைச்சர்ல ஓட்டு போட்டவங்க ஏன் போடாதவங்க எல்லாத்துக்கும் எல்லாத்துக்கும் வாழ்த்து தெரிவிக்கணும்ல. தீபாவளி பண்டிகைக்கு, பிள்ளையார் சதுர்த்திக்கு எல்லாத்துக்கும் வாழ்த்து தெரிவிக்கணும். அதெல்லாம் வாழ்த்து தெரிவிக்க மாட்டாங்க. நேரா கிறிஸ்துமஸ்க்கு வாழ்த்து தெரிவிச்சிருவாப்புல, ரம்ஜான் வாழ்த்து தெரிவிச்சிருவாப்புல. அது அவரோட பகுத்தறிவு. இங்கிட்ட ஆராசன் என்ன சொல்றேன், பொட்டையும் விபூதி அடிச்சிருங்க, அவன் குல்லாவையும் சிலுவையும் போடலாமா, போட்டுக்குங்க அப்படின்னு இவன் பேசிட்டீங்கன்னா, இந்த கட்சியோட கொள்கை நிலைப்பாடு தான் என்ன? அதுக்கு ஓட்டு போடக்கூடிய கொஞ்சம் கூட வெக்கம், சூடு, மானம், ரோசம் எதுவுமே இல்லாம தெரியக்கூடிய இந்துக்களுடைய அந்த மனநிலை தான் என்ன? இவங்க சுட்டு போட்டாலும் அறிவு வரலன்னா இது எதை கொண்டுதான் அடிச்சா, அவன் எதையா கொண்டு அடிச்சா கூட இவங்க சோர்ந்து வராதா? அப்படி இருந்தா நான் கேட்கிறேன், இதே ராசா குல்லா போடுறோம் தப்பு அப்படின்னு மட்டும் பேசினா வச்சுக்கோங்க, இங்க என்ன ஆயிருக்கும்? 2 கட்டு போயிருக்கும் கேட்டா. கண்டிப்பா. இதுவே சிலுவை போடுறா நிறுத்துங்க, என்ன ஆயிருக்கும்? இந்நேரம் ரோமன் கத்தோலிக்கல ஆரம்பிச்சு, சிஎஸ்ஐல ஆரம்பிச்சு, விஜய் குடும்பம் வரைக்கும் எதிர்த்து வச்சிருப்பாங்க. ரைட்டா? ஆனா இந்துக்களை மட்டும் என்னன்னா பேசலாம். இதெல்லாம் ஒரு மானகட்டத்தன்மை. நான் சொல்லுவா பெருந்தன்மை இருக்கு இல்லையா, அதையும் தாண்டி இது ஒரு மானகட்டத்தன்மை. இல்ல சொர்ண கட்டத்தன்மை, இல்லாட்டி வெக்க கட்டத்தன்மை, ஏதோ ஒண்ணு. எதுவுமே இல்லாம தான் நீ எல்லாம் தொடச்சு போட்டு ஓட்டு போடுவீங்க. இதுக்கு மேல திமுக ஒருத்தர் ஓட்டு போறான்னா அவனுக்கு இது எல்லாத்தையும் விட வேற ஏதோ ஆதாய நோக்கம் தவிர வேற எதுவுமே கிடையாது. அதான் இப்ப நீங்க கொஞ்சம் முன்னாடி சொன்னீங்க, இப்ப ராஜா அவர் கொண்ட கொள்கையில உறுதியா இருக்கிறார் சொல்லிட்டு, அதே தான் ஆன்லைன்லயுமே என்ன சொல்றாங்க, அவங்க கொள்கை எது? கடவுள் மறுப்பு அவங்க கொள்கையா, இந்து மத எதிர்ப்பு அவங்க கொள்கையா? இந்து மத எதிர்ப்பு தான் கொள்கை. நான் சொல்றேன், கடவுள் மறுப்புனா எல்லாத்தையும் எதிர்ப்பாங்களே. எந்த நேரத்தில் அவங்க இஸ்லாமிய மூட நம்பிக்கைகளையோ இல்லை கிறிஸ்தவருடைய மூட நம்பிக்கைகளையோ இவங்க எதிர்த்துருக்கானுங்க. அது எல்லாத்துக்கும் வாழ்த்து எப்படி தெரிவிக்கிறாரு எம்.கே. ஸ்டாலின். இன்னைக்கு முதற்கொண்டும் ராசா பேசும்போது என்ன சொல்றாரு, இந்து மதத்தின் பற்றி மட்டும் தான் சொல்றாரு. கயிறு கட்டக்கூடாது, விபூதி போடக்கூடாது, அதுக்கப்புறம் பொட்டு வைக்கக்கூடாது, இதுதான் யார் சொல்றாரு? இதை சொல்லி தெளிவு வேறுபடுத்துறாரு. அப்ப சங்கின்றாய் நம்மள அப்படின்னு. எனவே ரொம்ப தெளிவாக சொல்றாரு, இந்து மதத்தினுடைய அடையாளங்களை அழிங்க. அது முக்கியமா திமுக வேட்டு கட்டினா அழிச்சுட்டே வாங்கன்றாரு. இப்போ எனக்கு இன்னொரு கேள்வி, இப்போ ஆர்எஸ்எஸ் பிஜேபியோட தாய்கள் ஆர்எஸ்எஸ் ஒரு 100 வருஷம் இருக்குங்களா? 100 வருஷம் தான் இருக்கும்னு நினைக்கிறேன். இவங்க சங்கி, அதாவது இந்து பொட்டு வச்சு கயிறு கேட்டனா சங்கின்னா, இப்போ 100 வருஷத்துக்கு இந்து மதம் தோன்றி பல வருஷங்கள் இருக்கும். இது 100 வருஷமா தான் இவங்க இந்து மதத்தையும் பிஜேபியும் ஒன்னாங்க. எவ்வளோ பேர் பிஜேபி இல்லாம எவ்வளவு பேர் இருப்பாங்க. இது ஒரு பைத்தியக்காரத்தனம் இல்ல, அது எனக்கு புரியல. கயிறு கட்டுன்ற நம்பிக்கை எனக்கு தெரிஞ்சு சும்மா 3000 வருடங்களுக்கு மேலான நம்பிக்கை. இதெல்லாம் இது இங்க இருந்து உலகம் முழுவதும் பரவலான நம்பிக்கைன்னு வச்சுக்கோங்க. பொதுவா ஒரு ஆன்மீக நம்பிக்கை இருக்கு இல்லையா, அந்த நம்பிக்கை உருவாகக்கூடிய சடங்கு சம்பிரதாயங்கள் அதனுடைய தீவிரமான போக்கை இந்துக்கள்கிட்ட பார்க்க முடியும். தீவிரமான போக்குனா அது அழியாத போக்கு. நீங்க சாக்ரட்டிஸ் இருப்பாரு, அவருடைய கடைசி காலத்துல அவர் இறந்து போறப்ப விஷம் கொடுக்கும் போது சாக்ரட்டிஸே கிடையாது, சாக்கடது. சரியா? இதை விட்டுருங்க. உண்மையிலேயே சாக்ரட்டிஸ் என்ன சொல்லுவார் அப்படின்னா, என்னுடைய குலதெய்வத்துக்கு நான் ஒரு வேண்டுதல் வச்சிருந்தேன், அதுக்கு நீங்க சேவலை பலி கொடுக்கணும். இந்த சேவல் பலி கொடுக்கும் பழக்கம் இன்ன வரைக்கும் இந்துக்கள்கிட்ட உண்டு. அதான் சொல்ல, மற்ற இடங்கள்லாம் அந்த நம்பிக்கையெல்லாம் அழிஞ்சிருக்கும். நீங்க அதோட அழகான தன்மையை பார்க்கறீங்க, மூட நம்பிக்கைலாம் போகாதீங்க. அதோட அழகான தன்மையை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, நிறைய நம்பிக்கைகள் அந்த காலத்து நம்பிக்கைகள் இங்கேயும் தக்க வச்சிருப்பாங்க அந்த மக்கள். இதுக்குள்ளே என்ன வரனா, இதையெல்லாம் அழிக்கணும் இவனுக்கு. இதையெல்லாம் அழிச்சிட்டு வந்த 2 ஆபிரகாமிக மதங்கள் நல்ல மதங்கள். அப்பதான் நமக்கு கோவம். நான் இது கூட பகுத்தறிவுக்குள்ள போவாங்க, அது அவங்க மக்களோட நம்பிக்கைன்னு வச்சுக்கோங்க, அதை முடிவு பண்ணிக்கோங்க. ஆனா இதை மட்டுமே அழிக்க ஒருத்தன் துடிக்கிறான்னா யோசிச்சு பாருங்க. நீங்க சுமார் ஒரு 5000 வருஷமா இருக்கக்கூடிய நம்பிக்கைகள் எல்லாமே ஒரு இடத்துல பிரதிபலிக்குது. அந்த இடத்தையே இவங்களுக்கு எங்கேருந்து எரியுது அழிக்க சொல்லி. மக்களா மாட நட வச்சுங்க, அழிக்கணும் நோக்கம் எங்கேருந்து வருது இவங்களுக்கு? இல்ல, எல்லா மதத்துலயும் இருக்குல்ல, அது எல்லா மதத்துல இருக்குன்னா அதை போய் பேசுறா, அதை பத்தி பேச மாட்டா. இந்து மதம் மட்டும் உனக்கு குத்துது குடையுது. அதுதான் எனக்கு புரியல, எல்லா மதத்துலயும் அது இருக்கும்போது ஏன்? எனவே சொல்றேன், ராசா பண்றது பச்சையா இந்து மத எதிர்ப்பு தான். அது திமுகவுடைய குணம் தான். அதுதான் முதல்வர் எம்.கே. ஸ்டாலின் காட்டுறாரு. ஆனா இதையெல்லாம் பார்த்துட்டு கொஞ்சம் ஓட்டு போற 2வது விஷயம், ஓட்டு போற மக்களை திட்டலாம். ஆனா திட்டுறதுக்கு முன்னாடி நம்ம என்ன கேட்கணும்னா, தேஜஸ்ரீ விட்டு நீங்க என்ன பண்றீங்க, மரியாதை நிமித்தமான சந்திப்புன்னு சொல்லி உருட்டுறீங்க. இன்னொரு போட்டு நான் கருணாநிதினு சொல்ல மாட்டேன், கலைஞர்னு சொல்லி வென்றீங்க. இந்த மாதிரிலாம் நீங்க உருட்டுனீங்கன்னா நீங்க மக்களை சொல்றதுக்கு என்ன உங்களுக்கு அருகதை இருக்குது? உங்களுக்கு பதவிக்கே நீங்க இவ்வளவு உருட்டுறீங்கன்னா மக்கள் பாவம் சாதாரண மக்கள், அவன் இதையும் கடந்தான் போவான். பதவியில உட்காந்து கொள்கை பிடிப்போட பேச வேண்டிய நீயே உருட்டும் போது வெகுஜன மக்கள் அவங்கள்ட்ட இதெல்லாம் நீங்க எதிர்பார்க்காதீங்க. முதல்ல நீங்க ஒழுங்கா நடந்து. போலி வாக்குறுதி, ஊழல் அரசியல், குண்டர் அரசியல், ஆதிக்க அரசியல்,
யார் எங்கு எப்போது உண்மை அறிய தினமலர்.